இந்த விழாவினை சிறப்பிக்க வந்திருக்கும், எங்களை எல்லாம் விருது கொடுத்து கௌரவித்திருக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் சார்பாக என்னுடைய மரியாதைகள். ஐயா சண்முக வடிவேலன் அவர்கள் சொன்னது போல நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்ளப் போவதில்லை. கலைஞர்கள் பாராட்டும் விருதுகளும் பெறும்போது கிடைக்கின்ற சந்தோஷம் அவர்களுக்கு பணமாக கிடைப்பதை விட மிகவும் அற்புதமான ஒரு உணர்ச்சியை கொடுக்கிறது. அதுவும் யார் கையால் பெறுகிறோம் என்பது இன்னும் ஒரு பெருமகிழ்ச்சியை தருகிறது. இங்கு இருக்கின்ற கலைஞர்களும் அதுபோலத்தான் அந்த மகிழ்ச்சியில் திளைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எனக்கு ஒரு சிறிய பதட்டமும் பயமும் இந்த கலைஞர் விருதினை பெறுகின்ற பொழுது கிடைக்கிறது. முதலில் இந்த விருதுக்கு தகுதியானவனா என்கின்ற ஒரு பெரிய கேள்வி எனக்குள் எழுந்த போது, சரி அவர்கள் தேர்ந்தெடுத்து விட்டார்கள், வாங்கிக் கொள்வோம் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு நான் இங்கு வந்தேன். இப்பொழுது இந்த விருது எனக்கு மகிழ்ச்சியையும் பெருமையும் கொடுத்ததை விட ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறது. இந்த விருதை தக்க வைத்துக் கொள்ள இன்னும் நான் பலபடி ஏற வேண்டும். இன்னும் என்னுடைய கலையை ஆழமாக நான் பயன்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு பொறுப்பாகத்தான் இந்த விருதை நான் காண்கின்றேன். அதிக நேரம் எடுத்துக்கொள்ளவில்லை என்றாலும் ஒரு சிறு நிகழ்ச்சியை கலைஞர் அவர்களோடு எனக்கு கிடைத்த ஒரு பொன்னான ஒரே ஒரு நிகழ்வை மட்டும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். நான் நூற்றுக்கணக்கான படங்களில் நடித்திருக்கின்றேன். ஆனால் பட்டியலிட்டால் ஒரு சில படங்கள் தான் மிகச்சிறந்தவை என்று தோன்றும். அதற்காக மற்ற படத்தில் நான் மிக மோசமாக நடித்தேன் என்பது கிடையாது. அது ஒரு சினிமா உருவாவதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. அதில் என்னுடைய நடிப்பு பயணத்தில் மிக மிக முக்கியமாக அமைந்தது கலைஞர் அவர்கள் எழுதிய தென்பாண்டி சிங்கம் பொதிகை சேனலில் 13 வாரங்கள் வந்தன. உண்மையில் இந்த விழாவுக்காக சொல்லவில்லை, நான் நேற்றிலிருந்து நினைத்து பார்க்கின்ற பொழுது அவரோடு பல நிகழ்வுகளில் சந்தித்திருக்கிறேன். மனம் விட்டு பேசியிருக்கிறார். எந்த நிகழ்வு மிகவும் இந்த விருதுக்கு இணையானதாக இருக்கும் என்று நினைக்கும் போது இந்த ஒரு நிகழ்வு எனக்கு ஞாபகம் வந்தது. தென்பாண்டி சிங்கம் எனக்கு அழைப்பு வந்தபோது நண்பர் இளைய பாரதி அவர்கள் மூலமாக நான் சற்று பின்வாங்கினேன். ஏனென்றால் ஒரு தேவையில்லாத ஒரு மாயை ஒன்று இருக்கிறது. டிவியில் நடிக்க போயிட்டா சினிமாவில் நடிக்க முடியாது, அவன் சின்ன நடிகன் பெரிய நடிகன் அதெல்லாம் கிடையவே கிடையாது. நடிகன் தான். இளைய பாரதி அவர்கள் தைரியம் சொல்லி, இல்லை நீ அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், இந்த வாய்ப்பு என்ன கிடைக்கும்? 4-5 சினிமா விட்டு போகலாம். ஆனால் கலைஞருடைய சில படங்களில் நடித்திருக்கின்றேன். அவர் எழுதிய ஒரு சரித்திரத்தின் ஒரு பகுதியில் முக்கிய கதாபாத்திரமாக 13 எபிசோடு வருகின்ற ஒரு நீண்ட ஒரு நடிப்பு பயணம் கலைஞர் மூலமாக கிட்டுவது மிகவும் அரிதானது என்று நான் அதை ஒப்புக்கொண்டேன். அது ஒப்புக்கொண்ட போது அவரை நான் சந்திக்கலாமா வேணாமா என்று சொல்கின்ற பொழுது நாசரை வர சொல் என்று அவரே கட்டளை எடுக்கிறார். நான் போனேன். அவர் மனதுக்கு முக்கியமான மிக நெருக்கமான ஒரு கதையாக இது இருந்திருக்கிறது. அவர் கேட்கிறார், புத்தகத்தை படிச்சிங்களா? ஐயா படித்தேன். சரி, அந்த புத்தகத்தை அந்த கதையை பற்றி எப்படி அதை தேர்ந்தெடுத்தார், எப்படி எழுதினார் என்பதை சொன்னார். முடிகின்ற தருவாயில் நான் சொன்னேன், ஐயா நான் புத்தகத்தை படித்தேன், இருந்தாலும் அந்த கதாபாத்திரத்தை வடித்த ஒரு எழுத்தாளரின் மூலமாக நேரடியாக அந்த கதாபாத்திரத்தின் வடிவத்தை நான் கேட்டால் நன்றாக இருக்கும் என்று நான் ஒரு வேண்டுகோளை முன்வைத்தேன். அவர் புத்தகத்தை படித்தாயா இல்லையா என்று கேட்டார். ஐயா நான் புத்தகத்தை படித்தேன், அது படிப்பது ஒரு நடிகனுடைய கடமையாக இருக்கிறது, இருந்தாலும் உங்கள் வாய் வழியாக கேட்க வேண்டும். சொல்லலாம், ஆனால் எழுத்து மிகவும் முக்கியமானது. சொல்லும் பொழுது நீங்கள் அதை அடக்கி கொண்டு போகலாம், ஆனால் எழுத தீர்மானித்த பிறகு என்ன எழுத்துக்கள் என்ன வார்த்தைகள் வர வேண்டுமோ அது மட்டும்தான் வரும். அதுதான் அந்த விளக்கம். நான் சொல்லணும்னா நான் தென்பாண்டி சிங்கத்தை பத்தி 1/2 மணி நேரம் பேசுவேன். புத்தகம் இருக்குல்ல உங்ககிட்ட? இருக்கு. சரி, இன்னொரு புத்தகம் கொண்டு வாங்கன்னு அவர் அந்த முதல் பக்கத்தை எனக்கு வாசிக்கின்றார். நிமிர்ந்த நடை, நேர்கொண்ட பார்வை, உதடுகளுக்கு மேலே உறைவிட்டு எழுந்த வாளிரண்டை பதித்தது போல மீசை, கம்பீரத்தை காட்டும் விழிகள், அவற்றில் கருணையின் சாயலையும் அன்பின் பொழிவையும் கூட காண முடியும். நீண்டுயர்ந்து வளைந்த மகுடத் தலைப்பாகை, நெடிய காதுகளில் தங்க வளையல்கள், விரிந்த மார்பகத்தில் விலை உயர்ந்த பதக்க வடிச்சரங்கள், இரும்பு தூணணைய
கால்களிலும் எஃகு குண்டனைய, புஜங்களிலும் காப்புக்கள், கையிலே ஈட்டி, இத்தனை சிறப்புகளையும் சிலை வடிவிலே கத்தப்பட்டு என்னும் கிராமத்தில் இன்றைக்கும் காட்சி தருகிற தென்பாட்டி சிங்கம் வாளி, வாளுக்கு வேலி. இல்ல, நீங்க அதை படிச்சு பாருங்க, அது போதும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கலாம். ஆனால் ஒரு தீவிர நடிகனுக்கு ஒவ்வொரு முறை அந்த கதாபாத்திரத்தை அவன் வெளிப்படுத்தும் பொழுது அந்த கதாபாத்திரத்தை முழுதாக மனக்கண்ணில் வடிவமைத்து அப்புறம் தான் அந்த நாடகத்திற்கோ அல்ல சினிமாவுக்கு செல்வது. நான் இந்த மேடைக்காக சொல்லவில்லை. தென்பாண்டி சிங்கம் நடிக்கின்ற ஒவ்வொரு நாளும் கண்மூடி இந்த குரலைத்தான் நான் தியானித்தேன். தென்பாண்டி சிங்கத்தில் நான் சிறப்பாக நடித்திருந்தேன் என்றால் அதற்கு அடிப்படை காரணம் எழுதியவரே. ஆக இந்த விருது அவருக்கும் உரித்தானது என்று கூறி, இந்த விருதுக்கு முதலில் நன்றி சொல்ல வேண்டியது முத்தமிழ் பேரவைக்கு, எனக்கு ஊனும் உயிரும் தந்த என்னுடைய பெற்றோர், எனக்கு அறிவை விதைத்த என்னுடைய ஆசிரியர்கள், என் திறனை கையாண்ட என்னுடைய இயக்குனர்கள், என்னை ஊக்கமளித்த நண்பர்கள், என் குடும்பத்தார், என் மனைவி, அவர்களுக்கு இந்த விருதை உருவாக்குகின்றேன். இந்த நாடு இன்று மிக அழுத்தமான ஒரு கட்டத்தில் நகர்ந்து கொண்டிருக்கிறது. அரசியல் இல்லாமல் பார்த்தாலும் கூட பல பரிசோதனைகளை நோக்கி நகர்ந்து சென்று கொண்டிருக்கிறது. இந்த தருணத்திலும் முதல்வர் ஐயா அவர்களின் ஒரு நாளின் 24 மணி நேரத்தில் அவருடைய பணிகள் 48 மணி நேரத்தை கேட்கிறது. அவர் உறங்குகின்றாரா இல்லையா என்பது கூட எங்களுக்கு சந்தேகமாக இருக்கிறது. ஆக இந்த அழுத்தத்தின் நடுவிலும், இந்த சவால்கள் நடுவிலும், இந்த கடமைகள் நடுவிலும் இந்த கலைஞர்களை மதித்து கலைஞரை போலவே எங்களை வந்து வாழ்த்தியதற்கு மீண்டும் தமிழ் சமூகத்தின் சார்பாக மிக்க நன்றி கூறுகின்றேன். அடுத்த 52வது ஆண்டு முத்தமிழ் பேரவையிலும் இதே போல முதல்வராக அவர் வந்து அடுத்த தலைமுறை கலைஞர்களுக்கு அவர் விருது கொடுப்பார் என்ற நம்பிக்கையும் தைரியத்தோடும் அமர்கின்றேன். நன்றி, வணக்கம்.